Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். கடைசியாக கோவை மாநகரில் ஒரு இளம் பெண்ணை அந்த பெண் நேசித்த ஒரு இளைஞனோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கே 4 பேர் சென்று அந்த இளைஞனை அடித்து விரட்டிவிட்டு அந்த பெண்ணை நாராக நாசப்படுத்திய கொடுமையை பத்திரிகையில் படித்தே அதிர்ந்து போகிறான். தனியாக வேலைக்கு போய்விட்டு இரவு வேலைகளில் வருகிற பெண்கள் அல்லது உறவினர் வீட்டுக்கு போய்விட்டு வருகிற பெண்களை தனியாக பார்த்தால் அவர்கள் நின்று கொண்டோ நடந்து கொண்டோ செல்வதை பார்த்தால் எனக்கு ஏற்படுகிற கவலையும் பயமும், இந்த நேரத்தில் போதையிலே வருகிற 4 மோட்டார் சைக்கிள்லையோ கார்லையோ உடனே அவர்கள் இறையை கண்ட பருந்து பாய்ந்து தூக்குவதைப் போல அந்த இளம்பெண்ணை தூக்கி சென்று நாசப்படுத்துவது அன்றாட நிகழ்வாகி வருகிறது. 24 மணி நேரத்திற்குள் இந்த கடைசியாக நான் குறிப்பிட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்தது. நடந்து முடிந்த பிறகு காவல்துறை கைது செய்தது சரி, காவல்துறையினுடைய கடமை உணர்ச்சியை நினைவூட்டுவதாக இருந்தாலும் வருமுன் காப்பதுதான் இப்படிப்பட்ட அபாயங்களிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற வகையில் நான் இதில் பிரதானமாக போதைப் பொருட்கள், ட்ரக்ஸ் ப்ளஸ் கஞ்சா, இது கல்லூரி மாணவர்களிடத்திலே இந்த பழக்கம் பரவி வருகிறது. உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் இந்த ஆபத்து வந்துவிட்டது. மிக வேதனைப்பட வேண்டிய அம்சம் என்னவென்றால், நான் வெட்கத்தோடும் வேதனையோடும் தலைகுனிவோடும் இந்த தமிழ் மண்ணில் அதை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் இளம் பெண்கள், கல்லூரி பள்ளி மாணவ பெண்கள் சிலர் கூட குடிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். இந்த போதைப் பொருளை பயன்படுத்தவும் ஆரம்பித்து விட்டார்கள். மதுவை கண்டுபிடிப்பது எளிது. காலி பாட்டில் கிடக்கும் அல்லது ஃபுல் பாட்டில் கிடக்கும். இது ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் அளவில் போதைப் பொருள் வந்துடும். ஒரு துணுக்களவில் போதைப் பொருளை பயன்படுத்தலாம். கண்மூடி கண்டிருப்பதற்குள் அடுத்தவர்கள் கையில் கொடுத்து விடலாம். இதை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதைப் போல பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அங்காடிகள், அது சிறிய கடையாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபார நிறுவனமாக இருந்தாலும் சரி, சல்லடை போட்டு சரித்து அங்கு போதைப் பொருளோ கஞ்சாவோ வைத்திருக்காக விற்பதற்கு என்பதை கண்டறிய வேண்டும். காவல்துறையினுடைய உளவு பிரிவினர் விசாரித்தால் எந்தெந்த வட்டாரங்களில் இந்த கஞ்சா போதையை விநியோகித்து அதிலே பணம் சம்பாதிக்கிறார் என்பதை கண்டுபிடித்து விடலாம். அதற்கு சிறப்பு சட்டத்தை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அவர்களுக்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை கொடுக்கப்படுகிற வகையில் அப்படி ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றி அதிலே தீவிரமாக அரசு செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இப்பொழுது விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, நாங்கள் நடந்து செல்கிற பாதையில் போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இருக்காது. 2 பேர் தான் சாலை ஓரமாக நடந்து செல்வார்கள். கூட்டமாக வருகிற கட்சி தோழர்கள் பின்னாலே தான் வருவார்கள். நான் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு ஒரு பிளட்டூன் கமாண்டர் என்பதைப் போல ஏற்பாடு செய்திருக்கிறேன். அவர்கள் இந்த போக்குவரத்தை ஒழுங்கு செய்து கொண்டு போகிற வருகிற வாகனங்களுக்கு இடையூறு இல்லாமல் அதை 7 நடைபெறத்திலும் எந்த இடத்திலும் ஒரு போக்குவரத்து தடைபட்டதில்லை. மாறாக காவல்துறையினர்களை பாராட்டினார்கள். நாங்கள் செய்கிற வேலையை உங்களுடைய அணிவகுப்பிலே வருகிற உங்களுடைய தம்பிமார்கள் செய்கிறார்கள் என்று. அதை ஒரு இடத்திலே நாங்கள் நடந்து வருகிற போது ஒரு பசுமாடு நிறைந்த கிணற்றுக்குள்ளே கொஞ்சம் ஆழம் விழுந்து விட்டது. கதறுகிறார்கள். அந்த பசுவை இழந்தவர்கள் வெளியே நின்று கொண்டு ஊர்க்காரர்கள் கூடியிருக்கிறார்கள். எங்கள் பையன்கள் கொச்சக்கயிறு வடக்கயிறுலாம் தயாராக வச்சிருப்போம். ஒரு 5 பேர் உள்ளே பாய்ந்து
அந்த பசுமாட்டை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்து சேர்த்தார்கள். இது ஒரு நடைபயணத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. ஆக நடைபயணம் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் பயன்படும். போதைப் பொருளினுடைய கொடுமையையும் கஞ்சாவின் கொடுமையையும் மூளை நரம்பு பாதிக்கப்பட்டு கொஞ்ச காலத்திலேயே அவர்கள் அது செயல் இழந்து தான் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமலே தாயை அடிப்பது, தகப்பனை அடிப்பது, காசு கொடு, கஞ்சா வாங்க, போதைப் பொருள் வாங்க காசு கொடுத்து மிரட்டி வாங்குவது, இது வளர ஆரம்பித்து விட்டது. பஞ்சாப் இன்றைக்கு கெட்டு சீர்கெட்டு விட்டது. பஞ்சாப் மாநிலம் இந்த ட்ரக்ஸ்னால. அதுபோன்ற அவல நிலை நம் தாய் தமிழகத்தில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக எப்படி வேலிக்கருவலை மரங்களை கூட அகற்ற வேண்டும் என்று நான் பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். அதை போல பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.